வெல்கம் ஜாரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். நேத்து நைட் பார்த்தீங்கன்னா, சக்க மழை சேலத்தில. ரொம்ப அருமையான மழை. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 1 1/2, 2 மணி நேரம் கொட்டி தீர்த்துருச்சு மழை. அதுக்கப்புறமும் தூறிக்கிட்டே இருந்தது. காலையில வந்து ஜாரா கார்டன் பார்க்கலாம்னு வந்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. இங்க பாருங்க ஆரஞ்சு ரோஸ். ஆரஞ்சு ரோஸ் மேல பாருங்க. பாருங்க அந்த நைட்டு பேஞ்ச அந்த மழையில, அந்த இது அப்படியே இருக்கு பாருங்க. மழை நீர்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க அப்படியே இருக்கு. இலைங்கள்லையும் பாருங்க அப்படியே இருக்குது அந்த மழை நீர். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜாரா கார்டன் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நாங்க சொல்றத விட பார்க்குற வியூவர்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா தான் அது சரியான கருத்தா இருக்கும். பாருங்க சின்ன ரோஸ் இது. குட்டி குட்டி ரோஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நெறையா இருக்கு. ரோஸுக்கள். அப்புறம் வந்து புதுச்செடி அன்னைக்கு வச்சிருந்த வீடியோ போட்டுட்டு இருந்தீங்களா? ஒரு 15 நாளைக்கு முன்னாடி புதுச்செடி ஒண்ணு வாங்கியிருந்தோம், வச்சிருந்தோம். வீடியோ போட்டு விட்டுருந்தோம். இங்க பாருங்க அதில வந்து இளந்தளிர்கள் நெறையா வந்திருக்கு. புது கிளைகள், இளந்தளிர்கள் நெறையா வந்திருக்கு. விரைவில் இதில் வந்து பூக்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்டு நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து வந்து ஏகப்பட்ட ரொம்ப சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் நிறையா நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்குல என்ன இந்த குரோ பேக்கில் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்க. இது வந்து கொடி உருளை. இங்கே பாருங்கள், இதில் மட்டும்தான் உருளைக்கிழங்கு வரும். கொடியில் கொடி வகையை சேர்ந்த உருளைக்கிழங்கு கொடி உருளைன்னு சொல்லுவாங்க. இது வந்து வச்சுருக்கோம். இன்னும் பூக்கள் வரல. இப்போ தான் வந்து வச்சுருக்கோம். இனிமேல் தான் பூக்கள் வர ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது வந்து வெற்றிலை கிழங்குன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க. கொடி பாருங்க எப்படி போகுது பாருங்க மேலே. பாருங்க மேலே எப்படி பிடிச்சி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு பாருங்க. கொடி வெற்றிலை கிழங்கு. வெற்றிலை கிழங்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பெருவெள்ளிக்கிழங்குன்னு சொல்லிட்டு அது ஒரு நாட்டு வகை. இங்கே பாருங்க. இது ரொம்ப அருமையாக வளர்ந்துருக்கு. நல்லா மேலே உச்சி வரலும் போயிருக்கு பாருங்க. பெருவெள்ளிக்கிழங்கு. இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ பாரம்பரிய ரகம், பழைய அதாவது மக்கள் வந்து அதிகமாக அந்த காலத்தில் பயன்படுத்தினது. இப்போ யாரும் விவசாயம் பண்ணுறதில்ல. இங்கே பாருங்க. வெற்றிலை கிழங்கு எப்படி போகுது பாருங்க. மேலே வரலாம் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்க. பாருங்க பார்க்குறதுக்கு அதோட இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, வெத்தலை மாதிரியே இருக்கும். வெத்தலை அதனால தான் வெற்றிலை கிழங்குன்னு அது சொல்கிறாங்க. நான் இதுவரையிலும் அதெல்லாம் சாப்பிட்டதில்ல. ஏதாட்டி அறுவடை செஞ்சு தான் பார்க்கணும். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே பாருங்கள், அந்த இலைங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப 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 அருமையாக இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. மாடி தோட்டத்துக்கே ரொம்ப ரொம்ப அழகுங்க. இந்த மாதிரி கொடி வகைங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் செடிங்க தான் மாடி தோட்டத்துக்கு அழகு. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.